Hey guys, welcome to Fuzu. இந்த 2020 இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்ச் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அப்படியெல்லாம் இல்லை. இந்த 1 இயராகவே அதர் ப்ராஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. சாரி ஃபார் தேட். இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண பார்க்குறோம். அண்ட் அதுக்கான பிளானிங்கும் போயிட்டுருக்கு. அதே போல் ஒன் ஆன் ஒன் ட்ரைனிங்கும் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் த ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் போட்டிருக்க 15 டேஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருந்தாலே இந்நேரம் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு அண்ட் ஃபர்தராக கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஒரு 5 ஸ்டெப் ஃபார்முலா மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் வச்சு இந்நேரம் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணவங்கள பார்த்தது வந்து ரொம்பவே கம்மி. எங்களுக்கு ஒரு 3 மந்த்ல ஒரு 100 என்கொயரி ஆர்கானிக்கா வருது அப்படின்னா, அதில ஒரு 2 பேர் தான் வந்து பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்க. மிச்சம் 98% ஆ ஸ்டார்ட்டே பண்ண மாட்றீங்க. கேட்டுட்டு இது சரியா வருமா? வராதா? நேத்தெல்லாம் ஒருத்தரு வரும்போதே இது சரியா வருமா ப்ரோ? அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாரு. விச் இஸ் என்ன சொல்றது? அவரெல்லாம் குரோத் மைண்டடாவே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு பிசினஸோ பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, யோசிச்சோனாலே அத எப்படியாவது நம்ம பண்ணணுன்றதுக்கு தான் ஃபுல் எஃபோர்ட்ஸ் வந்து போட பார்க்கணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது சரியா வருமா? இல்ல காசு வருமா? வராதா? ஃபெயில் ஆகுமா? ஆகாதா? அந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நானும் ஒரு 1 இயர் கிட்ட அந்த மாரி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஆக்ஷன்ஸ் நான் எடுக்காம ஆ நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் ஸ்டார்ட் டூயிங் ப்ரோ. தட்ஸ் வாட் ஐ வில் சே. ஏதாச்சும் பண்ணுங்க. அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பா வரும். பட் அப்லோட் பண்ண வீடியோஸ வச்சே நீங்க நேரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ வி பிளான்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் விச் இஸ் ஃப்ரீ 100% ஃப்ரீ. நீங்க அத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எய்தர் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். இல்லனா எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா இ-காமர்ஸ் வீடியோஸ் கீழயுமே பிளேஸ் பண்ணலான்னு இருக்கோம். அப்டேட்காக தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்றோம். ஆ இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோஸ் வரும். ஐ நோ தட் இந்த வருஷம் ஃபுல்லாவே அந்த அளவுக்கு வீடியோஸ் ரெகுலரா வரதில்ல. எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் வி பிளான் 2 வீடியோஸ் பெர் வீக். கண்டிப்பா அத பண்ணுவோம்னு நெனைக்கிறேன், நம்புறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த வீடியோலருந்து ஆ இந்த 15 வீடியோஸ வச்சே நீங்க இந்நேரம் ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்டின்றது தான். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வீடியோஸ் நாங்க ரெகுலரா போடுவோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாவே லான்ச் பண்ணலாம் அப்டின்னு ஒரு பிளான் இருக்கு. அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல நம்மளோட குரோத் இருக்க போறதில்ல. தேர் இஸ் கோயிங் டூ பி டெஃபினெட்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ். கீழ போகும், இல்ல ரொம்ப கீழ கூட போகும், பாட்டம்ல போகும், அப்ல போகும், ஸ்டேபிளா இருக்கும். தட் இஸ் அவர் குரோத் கர்வ். ஓகே. ஸோ எடுத்த உடனே மனி மைண்டடா இல்லாம எவ்வளோ வரும், இன்புட் குடுத்தா எவ்வளோ அவுட்புட் வரும், அந்த மாரி யோசிக்காம குரோத் மைண்டடா இருங்க. ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்க. இந்த மாரி யோசிக்கிறத விட்டுட்டு, சின்ன ஆக்ஷனா இருந்தாலும் பரவால்ல, டேக் ஆக்ஷன். ஸோ அதுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே. எல்லாருக்குமே கஷ்டம் தான் ஆக்ஷன் எடுக்கிறது. பட் இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தா தான் ஏதாவது நடக்கும். ஓகே. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். கேட்ச் யூ ஆன் தி ஃபிளிப் சைட். டேக் கேர்.